இப்போது 6:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்க இருப்பதாக புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்று 6:30 மணி அளவில் விஜயை ஆளுநர் அர்லேக்கர் சந்திக்க இருப்பதாக புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு ஆளுநரை சந்தித்தால் நாளையே பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 6:30 மணி அளவில் ஆளுநரை மீண்டும் சந்திப்பதற்கு விஜய்க்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் திருப்பம் விஜய் பதவியேற்பு மற்றும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் மிக முக்கியமாக திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விஜய்க்கு மீண்டும் 6:30 மணி அளவில் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 6 மணிக்கு அவர் ஆளுநரை சந்திக்க சென்ற போது அவருக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்று கூறி ஆளுநர் அர்லேக்கர் மறுப்பு தெரிவித்தார். இப்போது அவர் கேரளா பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 6:30 மணி அளவில் அர்லேக்கர் மீண்டும் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 5 மணிக்கு இன்று நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போது மீண்டும் 6 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்கிறார் என்ற புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய கடிதத்தை விஜய் இன்றே ஆளுநர் அர்லேக்கரிடம் வழங்குவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து திருப்பங்கள் நொடிக்கு நொடி திருப்பமாக இருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் அவரது கேரள பயணம் ரத்து, நாளை கடிதம் கொடுக்கலாம் என ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல் வெளியானது. அதன் பின்னர் இன்றே ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் நாளையே பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற செய்தி மீண்டும் பரவி இருக்கிறது. இப்போது 6:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்கிறார் என்ற தகவல் ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கரின் கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 5 மணிக்கு ஆளுநரை சந்திக்க விஜய் சென்ற சூழ்நிலையில் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் அரசியல் உள்நோக்கம் உடையது என்று தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த கூட்டணி கட்சிகளான சிபிஐ சிபிஎம் கட்சி தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் 6:30 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது இன்று இரவே 6:30 மணிக்கு ஆளுநரை மீண்டும் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கரை தாவேகா தலைவர் விஜய் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறார் என மீண்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் திங்கட்கிழமை அவர் அர்லேக்கரின் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று இரவே என எதிர்பார்க்கப்படுகிறது. 6:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திப்பார் என அடுத்த திருப்பமாக ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டதில் மத்திய அரசு டெல்லியில் இருந்து பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களை விஜய் பதவியேற்பதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என ஆளுநர் அர்லேக்கருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் பாஜக மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் திங்கட்கிழமை விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று 6:30 மணிக்கு விஜய் மீண்டும் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.